ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க விஜய வந்து முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்கல்ல. இப்போ முத்து மீனா கிட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்றாரு. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீ என்னடா அவ தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கானா, நீயும் அது மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்னு. பின்ன என்னப்பா அவங்க சொல்லிட்டாங்கல்ல, வாங்க போவோம், நீ வாப்பா போகணுன்னே சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கிளம்புறாரு. அப்போ உடனே விஜயா மனோஜ்ல ஓடி வந்து நீங்க எங்கப்பா போறீங்க அப்படின்னு. இப்ப முத்து என்ன சொல்றான்னா, இங்க பாருப்பா, ஜெயில்ல இருக்கிறவங்களுக்கு கூட 20 வருஷம் கழிச்சு வெளியில போயிரலாம். நீ 30 வருஷம் இவங்க கூட இருந்திருக்க. வாப்பா இனினாச்சும் போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னோடனே, இப்ப விஜயா ஓடி வந்து கூப்பிடுறாங்கல்ல, நீங்க எங்க போறீங்கன்னோடனே, பாத்தியாப்பா நீ சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. நீ இவங்க கூட இருக்காத வந்துடனோடனே, இப்போ அவங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, ஒரு ஆட்டு மந்தையில எல்லா ஆடும் சேர்ந்திருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் 3 பிள்ளைகளும் சேர்ந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ அவன வெளியில போ சொல்ற. அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? என் பையன் கூடயே எப்ப பார்த்தாலும் நீ அவன என் பையன் தானே சொல்லுவ. நான் அதனால அவன் கூடயே போறேன் அப்படின்னோனே, அப்புறமா விஜயாக்கு ஒண்ணும் பேச முடியல. இப்ப அண்ணாமலை இப்படி சொன்னனால, அப்புறமா முத்துவ அங்கேயே இருக்க சொன்னோனே, இப்ப சாப்பாடுலாம் ரெடி பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரவி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறாரு. வந்து நான் இனிமே இங்கேயே தான் தங்க போறேன் அப்படின்னோனே, என்னடா ஆச்சு ஃபங்ஷன் 2 நாள் லீவ் எல்லாம் கேட்டுட்டு போனேன். இப்படி வந்திருக்கனோனே, "உனக்கு கல்யாணம் முடியலல்ல, நீலாம் கல்யாணமே பண்ணிக்காதன்னு" சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப விரக்தியா பேசிட்டு போறாரு. இங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "நீ ரொம்ப லக்கிடி ஆனா, நம்ம வந்து ஒரு பிளான் போட்டோம். ஆனா அதுவா ஒண்ணு நடந்துருச்சு. எப்படியும் கொஞ்ச நாளைக்கு இத பத்தி கேட்க மாட்டாங்கல்ல" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே, மீனா வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்னு சொல்லி சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்புறமா விஜயாவையும் சாப்பிட கூப்பிட்டோனே, எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நல்ல வேளை மலேசியால இருந்து அவர் வேற வரல. இல்ல 2 சம்மந்தி முன்னாடியே அசிங்கப்பட்டு போயிருக்கணும். நல்ல வேளை அவர் வராதனால நம்ம வந்து அசிங்கப்படல. ஆமா உங்க அப்பா ஃப்ளைட் ஏறுனாரே, என்ன இன்னும் வரலையா? ஹோட்டல்ல எதுவும் தங்கியிருக்கிறாரா என்ன?" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டவுடனே ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐய்யய்யோ! நம்மட்ட கொஞ்ச நாளைக்கு கேட்க மாட்டாங்கன்னு பார்த்தா, இவங்க என்ன திடீர்னு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலே உட்காந்துருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒமட்டிட்டு வாமிட் மாரி வருது. அப்புறமா விஜயா வந்து கேட்கறாங்க, "உனக்கு அடிக்கடி இந்த மாரி தலை சுத்துதா? வயிறு ரொம்ப பசிக்கிற மாரி இருக்கான்னு" சொல்லி சிம்டம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே ரோஹிணி ஆமா ஆமான்னோனே, "ஏய் கைய குடுடா நீ சாதிச்சுட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே வந்து என்னாச்சு புரியிற மாரி சொல்லனோனே, நம்ம வீட்டுக்கு வந்து வாரிசு வரப்போகுதுன்னோனே, முத்து சும்மா இல்லாம அந்த படம் தான் ஏற்கனவே வந்துருச்சே, 2 வாட்டி டிவில கூட போட்டானே அப்படின்னோனே, விஜய் சொல்றாங்க, "அது இல்லடா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு" சொல்லிட்டு, மனோஜ் கிட்ட "நீ அப்பாவாக போற" அப்படின்னோனே 2 பேருமே அப்படியே ஸ்டன் ஆயே நிக்கிறாங்க. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல ஆன்ட்டி நீங்க சொல்ற மாரிலாம் இல்ல. இங்க பாரும்மா 3 பிள்ளை பெத்தவனா எனக்கு தெரியாதா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போடான்னு" சொல்லி ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை கிட்ட, "ஏன்பா கன்ஃபார்ம் அவங்க வந்து குழந்தை உண்டாயிருக்காங்களா? நம்ம வீட்டுக்கு அப்போ ஒரு குட்டி பாப்பா வரப்போதா?" அப்படின்னோனே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும்டா, அப்புறம் பார்க்கலான்னோனே, இப்ப முத்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா, "வீட்ல சும்மா இருக்கிறவனுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, விஜயா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்காங்க. ஒரு பை நெறைய மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத எடுத்து உள்ள வைன்னு சொல்லி மீனாவ கூப்பிட்டு சொல்லும்போது, அவ்வளோ மாங்காய் வீட்ல அப்படியே சிதறுது. மீனா தெரியாம அது மேல கால் வச்சு அப்படியே வழுகி போயி, வெளியில வீட்டு அப்படியே ஸ்கேட்டிங் போற மாரி போய்க்கிட்டே இருக்காங்க. அப்ப முத்து வராரு. "டேய் டேய் அவள புடிடா, புடிடான்னு" சொல்லிட்டு அண்ணாமலை கத்துறாரு. அப்புறமா முத்து மேல போய் சாஞ்சுக்கிறாங்க. அப்படியே விஜயா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.